Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஆரோனும் மோசேயும் பார்வோன்ட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க அனுப்புன்னு சொன்னபோது அவன் அனுப்பவே இல்லை. இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா? மறுபடியும் போய் மோசே ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படியாக அனுப்புன்னு சொன்னபோது நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த கோலை எடுத்து எய்த்தில் இருந்த எல்லா நதிகளிலும் குட்டைகளிலும் குளங்களிலும் அப்படியே அடித்தார். அடித்தோடனே தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. பாரு தம்பி தங்கச்சி, தண்ணி ரத்தமாக மாறிச்சுன்னா குடிக்க முடியுமா? ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் போய் வேற கிணறு தோண்டி தண்ணி குடித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட பார்வோன் என்ன பண்ணான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பவே இல்லை. அவன் இருதயம் கடினப்பட்டது. சரி, மீண்டும் மோசே ஆரோனும் போய் சொன்னாங்க, ராஜாவே, மறுபடியும் எங்கள் ஜனங்களை தேவனை ஆராதிக்க நீங்கள் அனுப்புன்னு சொன்னாங்க. அப்பவும் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் மோசே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கோலை எடுத்து அடித்த உடனே எகிப்து தேசம் ஃபுல்லாக தவக்களை மாறிச்சு. பாரு, வீடு, பாத்திரம், அண்டா, எல்லா இடமும் ஒரே தவக்களை. தம்பி தங்கச்சி யோசித்து பாரு, ஒரு தவளையை பார்த்தாலே நம்ம ஓடுவோம் இல்லை? தேசம் முழுசும் ஒரே தவளைனா எப்படி இருக்கும்? அதுலேயும் கட்டில், மேஜை, சாப்பிட்ற இடம், டைனிங் டேபிள், எல்லா இடமும் தவளை. அப்போ கூட இந்த பார்வோன் என்ன பண்ணலை? அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தவக்களை எல்லாம் செத்து நாற்றம் அடிக்குது, ஒரே துர்நாற்றம். அப்படியே தவளை செத்து அப்படியே ஸ்மெல்லு எவ்வளோ கெட்ட ஸ்மெல்லாக இருக்குல்ல. அப்போ கூட நான் என்ன பண்ணலை? பார்வோன் சரி மோசையை கூப்பிட்டான். சரி, இந்த தவக்கலையை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க, நான் ஜனங்களை ஆராதிக்க விடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மோசையை கட்டளை கொடுத்தாரு, தவக்களை எல்லாம் போயிடட்டும், அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடட்டும்னு சொல்லி போன உடனே கூட மறுபடியும் பார்வோன் என்ன பண்ணான்? பழைய நிலைமைக்கு போயிட்டாரு. அவருடைய இருதயம் கடினப்பட்டது. ஜனங்களை அனுப்பவே இல்லை. அப்போ மோசைக்கு ஆரோனுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இந்த ஆள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீண்டும் என்ன பண்ணாருன்னா அப்படியே அந்த கோலை எடுத்து அப்படியே தரையில் அடித்தார். அந்த தரையில் அடித்தோடனே அப்படியே தூள் கிளம்புச்சுல, அந்த தூள் எல்லாம் பேனாக வச்சு பாரு. இப்போ எகிப்து தேசம் எங்கும் பேனு, எல்லாம் அந்த விலங்குகள், மனுஷர்கள், எல்லா இடத்துலையும் ஒரே பேனு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அப்படியே எல்லாரும் அப்படியே பிடல் வாசிக்க வேண்டியதுதான், உடம்பெல்லாம் பேனாக இருக்கும். அப்படியே இருந்தாங்க. மறுபடியும் மோசே ஆரோனும் போய் சொன்னாங்க, ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுன்னு சொல்லும்போது அப்போ கூட என்ன பண்ணலை? அவன் அனுப்பலை. மீண்டும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. பாரு, தண்ணீர் ரத்தமாக மாறிச்சுது. ரெண்டாவது தவளை அனுப்புனாரு. மூணாவது பேனு. அப்பவும் அவன் என்ன பண்ணலை? அனுப்பலை. சரி, மறுபடியும் மோசே ஆரோனும் பார்த்தாங்க. சரி, இன்னும் ஒரு விஷயம் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பார்வோன்ட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் ஐயா, நீங்கள் எங்கள் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் அவன் அனுப்பலை. அதனால மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கோல் எடுத்து அடித்தாங்க. ஃபுல்லாக வண்டுகள், எங்கே பார்த்தாலும் ஒரே வண்டு. வண்டு எப்படி இருக்கும்? நம்ம பார்த்துருக்கோம்ல தம்பி தங்கச்சி, அப்படியே கிச்சுன்னு வந்து சவுண்டு வரும். அந்த மக்கள் மேலே எல்லாம் கிச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு எங்கே பார்த்தாலும் வண்டுகள். அப்போ கூட போய் சொல்கிறாங்க ஜனங்களை ஆராதிக்க அப்படின்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்? அனுப்பவே இல்லை. தம்பி தங்கச்சி, இவ்வளவு வாதைகள் அனுப்பி கூட பார்வோன்ட இருதயம் என்ன பண்ணலை? கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒன்றே ஒன்று செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்டில் அவங்க மக்களுக்கு ஒரு வாதையுமே போகலை. அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. தொடர்ந்து இன்னும் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வாரம் கதையில் பார்க்கலாமா? சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோமா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. சரி தங்கச்சி, தம்பி, ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்போமா? அன்புள்ள இயேசப்பா, 4 வாதைகளை அனுப்பி கூட இந்த பார்வோனுடைய மனம் கொஞ்சம் கூட மாறல ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க ஆண்டவரே பார்வோனுடைய மனம் மாறவில்லை சுவாமி. அவருடைய மனதை மாற்றுங்க ஆண்டவரே.
தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் அடுத்த கதையிலே பார்க்கும்போது இந்த பார்வோன் எப்படி மனம் திரும்புகிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. எங்களுக்கு இப்படிப்பட்ட கடின இருதயம் எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது ராஜா. எப்பொழுதும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.